Students, next important topic is AC generator. Okay, and what is AC generator? The other name is AC generator is alternator அப்படின்னு சொல்லுவோம். It is energy conversion device. So it convert the mechanical energy into electrical energy. Mechanical energy எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா rotate the coil or field magnet. நம்ம அந்த காயிலை அல்லது மேக்னெட்டை ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி என்னவா மாறிடுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறிடுது. ஸோ திஸ் ஆல்டர்னேட்டர், ஒன்ஸ் அகெயின் ரிமைண்ட் த நேம், ஆல்டர்னேட்டர் மீன்ஸ் த அதர் நேம் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர். ஸோ த ஆல்டர்னேட்டர் ப்ரொடியூசஸ் ஏ லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரிக் பவர், நிறைய எலக்ட்ரிக் பவரை ஜெனரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. For use in, so this produces large scale electric power for use in homes and industries. Okay, right. Who discovered AC generator அப்படின்னு கேட்டா, AC generator யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு கேட்டனா நிக்கோலஸ் டெஸ்லா. நிக்கோலஸ் டெஸ்லா அப்படிங்கிறவர் இதை இன்வெர்ட் பண்ணுறாரு. இப்போ அதில் இருக்கக்கூடிய வேரியஸ் காம்பனண்ட் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஸ்டேட்டர், ரோட்டார், ஆல்டர்னேட்டர், இது ஹோலாக சொல்கிறது. ஓகேவா, இதுதான் ஏசி ஜெனரேட்டர். ப்ரஷ்ஷு, ஸ்லிப் ரிங்ஸு, இதெல்லாம் தனித்தனியாக அந்த பார்ட்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதனுடைய பிரின்சிபல் பார்க்கும்போதே, ஆல்டர்னேட்டர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஒரு சிம்பிளாக ஒரு டயக்ராம் வேணுன்னா போடலாம். இப்போ இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காயில், காயிலோட எண்ணில் ஒரு ஸ்லிப் ரிங், 2 பேர் ஆஃப் ஸ்லிப் ரிங், அடுத்து இந்த இடத்துல 2 ப்ரஷஸ், இதிலிருந்து அவுட்புட். இப்போ இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், நார்த் டு சவுத் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். நவ் த காயில் இஸ் ரொட்டேட்டட் கிளாக்வைஸ் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ் போடலாம். ஸோ இங்கே ஆன்டி கிளாக்வைஸ் நம்ம போடுறோம். அப்படியே ரொட்டேட் ஆகுது அப்படின்னா த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. அப்போ there is generation of the alternating EMF. Alternating EMF generator. இது ஒரு முறை. Here the coil is rotated. In some place we rotate the magnet. Here we fix the coil. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா காயிலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ண வைப்போம். Here the magnet is start rotating. The coil is stationary. Whenever there is a relative motion between the coil and the magnetic field, the magnetic flux linked with the conductor will changes and this induce an EMF. Okay. The induced EMF உடைய magnitude value நம்ம எதிலிருந்து எடுக்கலாம்? From Faraday's law of electromagnetic induction இருந்து எடுக்கலாம். ஓகேவா? And அந்த induced EMF உடைய direction is found by the Fleming's right hand rule. We already discussed in the unit 3. Okay, right. Now here the same note which I just before you discussed. Alternating EMF is generated by rotating a coil in a magnetic field or by rotating a magnetic field within a stationary coil. The first method is the rotating coil. It is used for small AC generator. ரொம்ப கொஞ்சமா AC வேணும்னா இதை யூஸ் பண்ணலாம். And the second method, in second method the rotating magnet in the stationary coil, it is used for the large scale production of AC.
which is mostly used in power stationல தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதிக அளவில் ஏசி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். ஸோ ஆல்டர்னேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மேஜர் பார்ட்ஸ். ஒன் இஸ் ஸ்டேட்டர், த அதர் ஒன் இஸ் ரோட்டர். ஸோ ஸ்டேட்டர் அப்படின்னாவே ஸ்டேஷ்னரி. ரோட்டர் மீன்ஸ் ரொட்டேட் இன்சைடு த ஸ்டேட்டர். ஸ்டேட்டருக்குள்ளே என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ in any standard construction of commercial alternators, the armature winding is mounted in the stator and the field magnet on rotor. ஸோ இதை இப்போ ப்ரீஃபாக டயக்ராமோட பார்த்தா உங்களுக்கு புரிய வச்சிடலாம். ஸோ இங்கே டயக்ராம் நிறைய கொடுத்துருக்கான், ஆனால் நாட் ஃபார் எக்ஸாமினேஷன், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். அப்போ இதுதான் ஸ்டேட்டார். ஸ்டேட்டாரில் இது வந்து ஸ்டேட்டார் கோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அப்படியே நிலையாக இருக்கும். அதில் ஒவ்வொரு இடத்துல கட் பண்ணி எடுத்திருப்போம். இட் இஸ் கால்டு ஸ்லாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இந்த ஸ்லாட்ஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரெக்டாங்குலர் லூப்பில் அந்த வயர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அழகாக ஒவ்வொரு ரெண்டு ஸ்லாட்ஸாக எடுத்துகிட்டு நம்ம வயர்ஸை இந்த மாதிரி பில்ட் பண்ணி வச்சுருப்போம். இதுக்கு பேர் தான் ஸ்டேட்டார் வைண்டிங். இதுதான் கம்ப்ளீட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே தான் அந்த மேக்னெட் வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டோன்னா ரோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரோட்டாரில் இந்த மாதிரி போல்ஸ் வச்சுருப்போம். ஸோ நார்த் சவுத் ஒவ்வொன்றும் பேர் ஆஃப் மேக்னெட்ஸ். ஓகேவா? இந்த போல்ஸ்க்கு பேர் சாலியன்ட் போல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் மேக்னெட்டிக் யோக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திட் இஸ் கால்டு, இதில் இருக்கிறது ஆர்மச்சூர் வைண்டிங். நல்லா புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் ஆர்மச்சூர் வைண்டிங், காயில் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ எலக்ட்ரிசிட்டியை அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஒயர் தேவை. அதனால் இதுக்கு பேர் மேக்னெட்டிக் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து அந்த ரெண்டு போல்ஸ்லையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ இது ரெண்டுக்கு இடையில் ஒரு வைண்டிங் வரும், அடுத்து இது ரெண்டுக்கு இடையில் ஒரு வைண்டிங், இது ரெண்டுக்கு இடையில் ஒரு வைண்டிங் வரும். ஓகேவா? அந்த வைண்டிங்க்கு பேர் மேக்னெட்டிக் வைண்டிங்ஸ் அப்படின்னு பேர். அதில் என்ன பவர் கொடுப்போம்? வி கிவ் த டிசி சப்ளை கொடுப்போம். அப்போ டிசி சப்ளை ப்ரொவைட் பண்ணும்போது thus get magnetized, இது மேக்னெட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் போல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. அதனால் இதுக்கு பேர் 6 போல் ரோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ அதுலேயே ஸ்லிப் ரிங்ஸ் சென்டரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த டிசி சப்ளையில் ப்ரஷஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் they give the diagram. So stator has main parts of the stator is stator core and armature winding அப்படின்னு சொல்லுவோம். ஆர்மச்சூர்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த காயில்னு இருக்கு இல்லையா, அந்த காயில தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்டு ஆர்மச்சூர். அதை ஒன்றில் சுற்றி வச்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆர்மச்சூர் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேஷ்னரி பார்ட், ஸ்டேட்டருங்கிறது ஸ்டேஷ்னரி பார்ட் which has armature winding mounted in it, it is called stator. அதில் நம்ம காயிலை சுற்றி வச்சுருக்கோம். ஸோ இட் இஸ் கால்டு ஸ்டேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் டூ காம்பனண்ட். ஒன் இஸ் இங்கே தனியாக ட்ரா பண்ணியிருக்கேன், இதுக்கு பேர் ஸ்டேட்டார் கோர். அங்கங்கே கட் பண்ணி வச்சுருப்போம் அந்த காயிலை சுற்றுறதுக்கு, அதுக்கு பேர் ஸ்லாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்லாட்ஸில் தான் நம்ம அந்த காயில்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுற்றி வச்சுருப்போம். அடுத்து இந்த ஸ்டேட்டார் கோர் இஸ் மேடப் ஆஃப், இந்த கோர் எதில் செய்யப்பட்டிருப்பாங்கன்னா அயான் ஆர் ஸ்டீல் அலாய். ஓகே, இட் இஸ் எ ஹாலோ சிலிண்டர். உள்ள அப்படியே ஹாலோவாக இருக்கும், சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்கும். உள்ள ஒன்று நடுவில் ஒன்று இருக்காது. அதில் தான் நம்ம ரோட்டாரை நம்ம பிளேஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் இட் இஸ் லேமினேட்டட். வை? டு அவாய்ட் எடி கரண்ட் லாசஸ். எடி கரண்ட் லாசஸ் இல்லாத அளவுக்கு அதை நம்ம லேமினேட் பண்ணி வச்சுருப்போம். த ஸ்லாட்ஸ் ஆர் கட் ஆன் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த கோர். அதுக்கு உள்பகுதியில் தான் இந்த படத்தில் கிளியராக இருக்கும்.
அதனுடைய உள்பகுதியில் நிறைய அப்படியே சின்ன சின்ன இதாக கட் பண்ணி எடுத்திருப்போம். அதில் தான் நம்ம இந்த காயிலை ஊன் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, armature winding is the coil wound on the slots provided in the armature core. அடுத்து வந்து ரோட்டார். அப்போ ரோட்டார் அப்படிங்கிறது என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு வைண்டிங் அதில் இருக்கும். அண்ட் த மேக்னெட்டிக் போல்ஸ் ஆர் மேக்னடைஸ் பை டிசி சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த நடுவில் இருக்கிற பார்ட்டை மட்டும் இப்போ பார்ப்போம். திஸ் இஸ் த ரோட்டார். ஓகேவா? ஸோ இது வந்து நார்த் போல், இது சவுத் போலாக பண்ணோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் வயரை ஊன் பண்ணி வச்சுருக்கோம். திஸ் இஸ் கால்டு மேக்னெட்டிக் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த சாஃப்ட். இதுதான் அப்படியே ரொட்டேட் ஆகக்கூடிய பொதுவான அச்சு. இட் இஸ் கால்டு சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா அப்படியே ரொட்டேட் ஆகும். ஓகே, நவ் the winding ends are connected at the end to the shaft with slip rings. இதில் வந்து இந்த ஸ்லிப் ரிங்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்போம். ஓகே, அண்ட் த அதர் எண்ட் டு த வைண்டிங் இஸ் கனெக்டட் வித் த பிரஷஸ். த பிரஷஸோட அந்த வைண்டிங் வந்து தொடர்ந்து டச்சப்பில் இருக்கும். அண்ட் இட் இஸ் கிவன் டு எ டிசி சோர்ஸ். அந்த டிசி சோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, இங்கே ஒரு டிசி சோர்ஸை அப்ளை பண்ணும்போது இதில் கரண்ட் போகும். இதை ஆன் பண்ணும்போது கரண்ட் போகும்போது திஸ் இஸ் மேக்னெட். இட் ஆக்ட் அஸ் அ மேக்னெட், எலக்ட்ரோமேக்னெட். ஓகே, ஸோ தேர் இஸ் ஒன்லி 2 poles. ஸோ திஸ் இஸ் த 2 pole ரோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்டு திஸ் இஸ் அ ஸ்டேட்டர் and this is the stator core and there are only 2 slots. 2 ஸ்லாட்ஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஸ்லாட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த மாதிரி ஒரு கண்டக்டர் ஃப்ளோ உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கண்டக்டரை நம்ம இது பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த காயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதில் அப்படி ரெக்டாங்குலர் லூப் மாதிரி அந்த காயிலை நம்ம ரொட்டேட் பண்ணுவோம், ஊன் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? So this is the 2 pole rotor is shown in figure and அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய ஒர்க்கிங் எப்படிங்கிறத நம்ம ஃபாலோவிங் செக்ஷனில் 1 by 1 நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மேக்னெட் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே இது அப்படியே ரொட்டேட் ஆகும். அப்போ ரொட்டேட் ஆகும்போது ஒவ்வொரு பொசிஷன்லேயும் த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த ஆர்மச்சூர் வைண்டிங் இஸ் சேஞ்சஸ். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, அப்படியே நம்மளுக்கு அதிக அளவில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் ஜெனரேட்டர் விச் இஸ் இன் த ஆல்டர்னேட்டிங் இன் நேச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்து, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆர்மச்சூர் ரொட்டேட்டிங் ஃபீல்ட் ஆல்டர்னேட்டர்? இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா armature is stationary, that is coil is stationary, that is only the field is rotating. அப்போ இதில் கிடைக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, ஸோ the alternator is generally a high voltage and high current device. Okay, the stationary armature rotating field construction has many advantages அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னு கேட்டோன்னா, we directly draw the current from the brushes. அதில் இருக்கக்கூடிய அந்த டெர்மினல்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த ஃபிக்ஸ்டு டெர்மினல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இந்த டெர்மினல் எதுவுமே மூவ் ஆகாது. ஸோ இந்த டெர்மினல்லிருந்து நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் we directly taking the current. ஸோ அந்த கரண்ட்டை அப்படியே அவுட்புட்டில் எடுத்துக்கலாம். வித்தவுட் யூஸ் ஆஃப் காண்டாக்ட் ப்ரஷ் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். செகண்ட் பாயிண்டில் இப்போ வந்து த இன்சுலேட்டர் ஸ்டேஷ்னரி இன்சுலேஷன் ஆன் த ஸ்டேஷ்னரி ஆர்மச்சூர் வைண்டிங். இந்த ஆர்மச்சூர் வைண்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சுலேஷனை ஏற்படுத்துகிறோம்.
அது ஈஸியானது. ஏன்னா இது ரொட்டேட் ஆகாதனால ஈஸியாக ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸ்லிப் ரிங்ஸோட நீடு வந்து ரொம்ப குறைவு. ஸ்லிப் ரிங்ஸோட நீடு வந்து ரொம்ப குறைவு. இட் இஸ் மெனி ஆஃப் தம் இஸ் ரிடியூஸ்டு. இப்போ இதே பாலிஃபேஸ் ஆல்டர்னேட்டர்லாம் போயிட்டோம்னா எத்தனை காயில் யூஸ் பண்ணுறோமோ ஒவ்வொரு காயிலுக்கும் ஒரு பேர் ஆஃப் ஸ்லிப் ரிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இதில் அது கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்லைடிங் காண்டாக்ட்ஸ் தட் இஸ் ஸ்லிப் ரிங் இஸ் ரிடியூஸ்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ த ஸ்லைடிங் காண்டாக்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் லோ வோல்டேஜ் டிசி சோர்சஸ். இந்த டிசி சோர்சஸ் அப்ளைடு பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்லிப் ரிங்ஸ் வந்து இங்கே இந்த வைண்டிங்கோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறான். இங்கே வந்து வைண்டிங்க்கு தேவையில்லை ஸ்லிப் ரிங்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறான். அடுத்து வந்து ஆர்மச்சூர் வைண்டிங் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட் மோர் ரிஜிட்லி. இப்போ வந்து சப்போஸ் காயில் ரொட்டேட் ஆகுதுன்னா அந்த காயில் என்ன ஆயிரும்னா லூஸ் ஆயிரும். ஆனால் இங்கே வந்து காயில் வந்து பர்மனண்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால there is no deformation. அதனுடைய ஷேப் எதுவும் டிஃபார்ம் ஆகாது, ஸ்லாக் ஆகாது, எந்த ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் அதில் வராது. ஸோ த காயில் இஸ் ஃபிக்ஸ்டு ரிஜிட்லி, நல்லா சாலிடாக அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அடுத்த ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறான். ஸோ இந்த அட்வான்டேஜஸை வந்து ஒரு 3 மார்க்கில் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம்.